அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். சனாதிகம், வைதீகம் என்ற ஆரிய வேத மரபுகளை உடைய இந்து மதம் என்பது ஒரு புனிதமான மதம். அது பல்வேறு பண்பாட்டு கூறுகளையும், பல்வேறு சடங்கு வேத சடங்கு முறைகளையும் கொண்டிருக்கின்ற இந்து மதமானது புனிதமான மதம். அந்த மதம் ஆரிய பிராமணர்களுக்கு உரிய மதம். அந்த மதத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கின்ற சனாதன வர்ணாசிரம கோட்பாட்டை தாங்கி நிற்கக்கூடிய பிராமணர்கள், வைஷ்யர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள் என்று தங்களை உணரக்கூடிய அனைவரும் இந்துக்களே. ஆக இந்து மதம் என்பது ஒரு புனிதமான மதம். அது பிராமணர்களை கோட்பாடுகளின் தத்துவத்தையும் ஏற்ற அந்த நால்வர்ண சாதிகளுக்கு இந்து மதம் புனிதமானது. அதே வேளையிலே தமிழ் குடிகளான கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு பழந்தமிழ் குடிகளான தமிழர்களுக்கு இந்து மதம் என்பது ஒரு திணிக்கப்பட்ட மதமே. இந்த தமிழர்களுக்கென்று ஒரு தனித்துவ சமய வழிபாட்டு முறைகளும், சடங்கு முறைகளும், பண்பாட்டு கூறுகளும் இன்றும் பல்வேறு பகுதிகளிலே தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன. இந்த தமிழர்களுடைய சடங்கு முறைகளில், ஆன்மீக சடங்கு முறைகளில் ஆரிய பார்ப்பன இந்துத்துவ கலப்பு அல்லது திணிப்பால் தமிழர்களுடைய மெய்யியல் ஆன்மீக வரலாறு திணிக்கப்பட்டு மெல்ல மெல்ல அளிக்கப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் கூறிய அந்த சிவனும் முருகனும் இந்து கடவுளா என்பதற்கு ஆதாரங்கள் கொடுக்க முடியும் என்றால் நிச்சயமாக ஒருவராலும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் சிவனும் முருகனும் திருமாலும் கொற்றவையும் காளியும் தமிழர்கள், நம்முடைய முப்பாட்டன் பாட்டிமார்கள். தமிழர்களுடைய வழிபாட்டு முறையே பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னோர் வணக்க முறையாகும். சிவன் என்ற அந்த வேந்தன், சிவன் என்பதே வேந்தன் வழிபாடு தான். வேந்தன் யார்? அரசன். ஒவ்வொரு தமிழ் நிலக்குடிகள் இருக்கின்ற அரசர்களை ஆண்ட மக்களை ஆண்ட அரசர்களுடைய நினைவாக அவர்களை வழிபடக்கூடியதுதான் இந்த சிவ வழிபாடு. முருகன் வழிபாடு என்பது குறிஞ்சி வழிபாடாகும். திருமால் வழிபாடு, வரணன் கடலோன் வழிபாடு, கொற்றவை காளி வழிபாடு, இது அத்தனையும் தமிழர் வழிபாட்டு முறையாகும், தமிழர் சமயமாகும். இதை பாவாணரும் தன்னுடைய தமிழர் சமயம் என்ற நூலில் தெளிவாக அடிக்கோடிட்டுள்ளார். அதாவது ஆரிய பார்ப்பனிய ரிக்வேத சனாதன இந்துத்துவம் என்பது ஒரு காலமும் தமிழர் மதத்திற்கும் தமிழருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, அது பொருந்தாது என்று பல ஆய்வு தரவுகளோடு ஐயா தேவநாய பாவனர் அவர்கள் நிரூபித்துள்ளார். அது அவரை போன்ற பல அறிஞர் பெருமக்களும் இந்த கருத்தியலை முன்வைக்கின்றனர். ஆக தமிழர்களுடைய மதம் என்ன என்று கேட்டால் அது இந்து மதம் அல்ல. அதே வழியிலே இந்து மதம், கிறிஸ்தவ மதம், அரேபியாவில் இருந்த இஸ்லாமிய மதம் போன்ற மதங்கள் அனைத்தும் ஒவ்வொரு குடிகளுடைய ஒரு பண்பாட்டை தாங்கி இருக்கக்கூடிய மதம். அத்துணை மதங்களும் தமிழர்களுடைய மதத்திற்கு எதிரானவைகள் என்பதை தாண்டி விரும்பி ஏற்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதை தமிழர்கள் மீது திணிப்பது ஏற்புடையதல்ல. கிறிஸ்தவ மதம் ஐரோப்பிய மதம் தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. அதற்கும் தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாமிய மதம் என்பதும் அரேபிய மதம் தான், அதற்கும் தமிழர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் மதம் என்பது கழட்டி மாட்டுகின்ற சட்டை போன்று. காலையில் இந்து மதத்தில் இருக்கலாம், மாலையில் கிறிஸ்தவ மதத்துக்கு போகலாம், மறுநாள் காலையில் இஸ்லாமியத்திற்கு போகலாம், 2 நாள் கழித்து பௌத்த மதத்திற்கும் போகலாம். ஆனால் இனம், மொழி என்ற அடிப்படையில் வரும்பொழுது நாம் மாற முடியாது. ஆகையால் நாம் இனமாக நிற்போம், நாம் தமிழர்களாக நிற்போம், அனைத்து மதங்களையும் போற்றுவோம். எந்த மத திணிப்பையும் தமிழர்கள் ஏற்கக்கூடாது,
ஏற்க மாட்டோம். அனைத்து மதங்களையும் மதிப்போம். நாம் தமிழர்களாக ஒன்றுபடுவோம். இனத்தினுடைய அழிவே ஆன்மீக மொழி பண்பாட்டு திரிப்பிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஆகையால் எனது அருமை தமிழ்க்குடி சொந்தங்களே, உங்களுடைய தமிழர் மரபை சார்ந்த உங்களுடைய முப்பாட்டன்களை வணங்குங்கள், போற்றுங்கள். இங்கு இந்த நிலத்தில் எந்த ஒரு சடங்கு முறைகள், அதாவது இந்த கற்பனையாக புனையப்பட்ட சடங்கு முறைகளை நாம் தவிர்க்க வேண்டும். நமக்கான ஒரு மெய்யியல் வழிபாடு தமிழ்நாட்டில் உள்ளது. இந்த வழிபாட்டு முறை இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளவிலும் பரவி கிடக்கிறது. இதற்கு ஐயா ஒரிசா பாலு போன்ற பல ஆய்வறிஞர்கள் பல்வேறு தரவுகளை நமக்கு அளித்திருக்கின்றனர். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் வழியில் நின்று நாம் தமிழர்களாக ஒன்றிணைவோம். மதங்களை கடந்து, சாதிகளை கடந்து நாம் தமிழர்களாக ஒன்றிணைவோம். நாம் தமிழர்.